பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 12வது வசனம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், விவேகி என்ன பண்ணுறாங்களாம், ஆபத்தை கண்டு ஒரு பிரச்சனையை கண்டு என்ன பண்ணுறாங்களா, விலகி கொள்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அவன் விவேகம் உள்ளவனாக, அந்த இடத்துல ஞானம் உள்ளவனாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பேதைகளோ, முட்டாள்களோ, ஞானத்தில் குறைவற்றவர்களோ, அந்த தெளிவில்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் போய் என்ன பண்ணுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க, நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் கூட 2 நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று யோசேப்பு, மற்றொன்று சிம்சோன். யோசேப்பு விவேகியாக இருந்தார். அந்த இடத்துல ஒரு ஆபத்து இருந்தது, அந்த இடத்துல ஒரு பாவம் அவரை இழுத்தது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்கினை உண்டு என்று அறிந்து அவர் என்ன பண்ணார், அதுக்கு விலகி சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல அதனால் அவர் விலகி சென்றதுனால அந்த ஆக்கினைக்குள்ளாக அவர் செல்லவில்லை. அந்த இடத்துல ஒரு மேன்மை அவருக்கு அந்த தேசத்தில் காணப்பட்டது. அவர் ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல மட்டும் ஒரு ஆபத்து இருக்குது என்று தெரியாமல் அந்த இடத்துல அவர் போய் விழுந்திருந்தார்னா, அவர் வேலை செய்கிற அந்த இடத்துல ஒரு பாவ இச்சையில் போய் அவர் விழுந்திருந்தார்னா அந்த இடத்துல அவர் அந்த மேன்மையை அடைந்திருக்க முடியாது. மற்றொரு காரியத்தை நாம் பார்க்கும்போது சிம்சோன், அவர் யார், ஒரு நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு நபர். சிறு வயதிலேயே ஆண்டவர் முன்குறித்து நிறைய காரியங்களை தேவன் அவங்க தாயிடம் சொல்லி எப்படி அவன் இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், அவனுடைய அபிஷேகத்தின், அவனுடைய வல்லமையின் ரகசியத்தை அனைத்தும் கூறியிருந்தார்கள். ஆனால் வளர வளர அவன் என்ன பண்ணால், அந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அவன் அறியாமல் தவறான பாதையில் ஒரு பெண்ணிடம் போய் என்ன பண்ணார், அவர் விழுந்து விட்டார். கடவுள் எதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களோ வெளியில், அது எல்லாத்தையும் அவன் சொன்னான். முடிவில் அது ஆபத்தை கண்டு உணராமல் அவன் என்ன பண்ணான், எத்தனையோ முறை அவன் உணர்த்தப்பட்டும் கடைசியில் அவன் விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தண்டிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அனைவரையும் தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் படைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் இதெல்லாம் நம்மை அழித்துவிடும், இதெல்லாம் நம்மை அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ இதெல்லாம் நமக்கு அனுமதிக்காது. இது ஏதோ ஒரு முடிவில் நமக்கு ஏதோ ஒரு அழிவு தான் உண்டு, ஏதோ ஒரு தண்டனை உண்டு, ஆக்கினை உண்டு, சாபம் உண்டு என்று சொல்லி நம்முடைய இன்ஸ்டிங், நம்முடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படும் போது, நாம் உடனே வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது சில காரியங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். உடனே நாம் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஓ, இப்படி இருக்கிறதல்லவா, நான் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதத்துடைய கட்டளைகளை பார்த்து விவேகமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் பேதைகளாக இருக்கக்கூடாது. பேதைகளாக நடந்தால் நம் முடிவிலை சிம்சோனை போல நாம் தண்டிக்கப்படுவோம். ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதி காலை வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் விவேகம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தீமையான காரியங்களும் அகற்றி போடுங்க அப்பா, உதவி செய்யுங்க. பேதைகளாக இருக்கக்கூடாது, ஞானவான்களாக உங்களுடைய வசனத்தை கேட்டு நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.